தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு மக்காவை சார்ந்தவர், குறைஷி குடும்பத்தை சார்ந்தவர். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நெருக்கமான குடும்பத்தார், நண்பர். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குறைஷி தான். அல்லாஹுடைய தூதர் நபித்துவத்தை எடுத்து வைக்கக்கூடிய அந்த நேரத்தில் மக்காவில் தல்ஹா இல்லை. ஷாமிலே வியாபாரத்திற்காக சென்றிருக்கிறார். வியாபார குழுவை அழைத்து கொண்டு, மிகச்சிறந்த நேர்த்தியான நேர்மையான வியாபாரி, மிகப்பெரிய செல்வந்தர். தல்ஹா ஷாமிலே வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அங்க இருக்கக்கூடிய பாதிரி தல்ஹாவை சந்திக்கிறார். இப்படி மக்காவில் இருந்து வந்திருக்கிறீரா, அஹ்மத் என்ற ஒருவர் தோன்றிவிட்டாரா, அவர் தனி நபி என்று வாதிடுகிறாரா என்று கேட்கிறார்கள். செய்தி அவர்களுடைய உள்ளத்தில் ஏதோ ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. விரைவாக வியாபாரத்தை முடித்துக் கொண்டு மக்காவை நோக்கி செல்கிறார்கள். மக்காவில் இருக்கக்கூடிய தோழர்களை பார்த்து கேட்டார்கள், ஏதாவது நான் சென்றபோது நடந்ததா என்று. அவர்கள் சொன்னார்கள், ஆம், முஹம்மது ரசூலுல்லாஹ் தன்னை நபி என்று கூறுகிறார். அவர் படைத்த இறைவன் ஒருவரை வணங்கும்படியும் சிலைகளை பொய்ப்பிக்கும்படியும் ஏவுகிறார். அவரை உம்முடைய நண்பர் அபூபக்கரும் ஏற்றுக்கொண்டார் என்று சொன்ன மாத்திரத்திலேயே அபூபக்கரை சந்திக்கிறார். அபூபக்கர் அவர்களே, என்ன ஆனது? அல்லாஹுடைய தூதருடைய நபித்துவத்தின் செய்தியை அபூபக்கர் தல்ஹாவிற்கு எடுத்து வைக்கக்கூடிய நேரத்தில் தல்ஹா அல்லாஹுடைய தீனை ஏற்றுக்கொள்கிறார். அல்லாஹுடைய தீனை அல்லாஹுடைய தூதரோடு ஏற்றுக்கொண்ட 8வது நபரில் தல்ஹா ஒருவர். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோழர் அபூபக்கருடைய கரத்தில் இஸ்லாமை ஏற்ற 5 தோழர்களில் தல்ஹாவும் ஒருவர். தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இஸ்லாமை ஏற்ப அல்லாஹுடைய தூதருக்கு மகிழ்ச்சியையும் உறுதியையும் கொடுக்கிறது. மிகப்பெரிய செல்வந்தர், குறைஷி தலைவர்களில் குடும்பத்தில் ஒருவர். அவர் இஸ்லாமை ஏற்றது அல்லாஹுடைய தூதருக்கு உறுதியை கொடுக்கிறது. தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், அந்த 2 மிகப்பெரிய வியாபாரிகளும் இஸ்லாமை ஏற்றது மக்காவிலே கிளர்ச்சியை ஏற்படுத்துகிறது. அதனால் குறைஷி தலைவர்கள் நௌஃபல் இப்னு ஹுவைலித் போன்ற தலைவர்களை கொண்டு, குறைஷிகளை கொண்டு அவர்களை ஒரே கயிற்றிலே தல்ஹாவையும் அபூபக்கரையும் கட்டி வேதனைப்படுத்துகிறார்கள், மக்கள் பார்க்காத முறையில். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தல்ஹா அவர்களும் வேதனைப்படுத்தப்படுகிறார்கள் குறைஷிகளாலேயே.